ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன் அவியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கனே இல்லாமல் சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு குழம்பு. புரட்டாசி மாதம் வந்துருச்சுனாலே நிறைய வீட்டில் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. சிக்கன் சாப்பிட முடியலையேங்கிற ஃபீலில் இருப்போம். அந்த ஃபீலே இல்லாத மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டிஷ் எங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இன்க்ரீடியண்ட்டுன்னு ஒவ்வொன்றா பார்த்தா, மினி சோயா வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸு, மீல் மேக்கர் நிறைய பேரில் சொல்லுவாங்க. அதில் வந்து சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா 1/2 மூடி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் சீட் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன். ஃப்ரைட் சன்னா தால் 4 டேபிள் ஸ்பூன். பெப்பர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. குமின் சீடுங்க வந்து சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன். 1/2 பஞ்ச் கொரியாண்டர் லீஃப் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார்லிக் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் வந்து ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க. லவங்கம் வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 2 எடுத்துக்கோங்க. பட்டை வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. கறி லீஃப் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வேணும். கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த மசாலா குழம்புக்கு வந்து என்னெல்லாம் மசாலா வந்து ஃப்ரை பண்ணணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹெவி பாட்டமில் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆனியன், கறி லீஃபு, ரெட் சில்லி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஈரம் போகிற வரை வணக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே பேனில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொரியாண்டர் சீட் சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் சீட் நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைட் சன்னா தால் சேர்த்திக்கோங்க. ஃப்ரைட் சன்னா தால் லைட்டாக சாட்டையானதுக்கப்புறம் வெங்காயம், கறி லீஃபு, ரெட் சில்லி ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கோங்க. நான் சொன்ன கரம் மசாலா ஐட்டம்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இடிச்சிட்டு கல்லில் நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோயா வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் தேங்காய் கடைசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து சாட்டையாயிரும். இந்த குழம்பு வறுக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன், அந்த மசாலா மட்டும் தான் காட்டியிருப்பேன். அதே பேனில் வந்து தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. 2-3 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில வேணால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, சீக்கிரமாக வந்து சாட்டையாயிரும். ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் 1/2 பஞ்ச் கொரியாண்டர் ரஃபாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 2 மசாலாவையும் நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து குழம்புக்கு வந்து அரைக்கணும். ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. மஸ்டர்ட் சீட் சேர்த்திக்கோங்க 1/2 டீஸ்பூன். அது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் 1/2 கை வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருந்த சோயாவை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் வந்து சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சுடு தண்ணியில் போட்டோம்னாலும் அவ்வளோ வந்து சாஃப்டாக குக் ஆகிருக்காது. மசாலா வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மசாலா அரைச்ச கன்சிஸ்டன்சியும் குழம்போட கன்சிஸ்டன்சியும் மசாலா வறுத்த ஐட்டம்ஸை மட்டும்தான் காட்டியிருப்பேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா, பூண்டு வந்து நான் ஒரு 10 பல் பூண்டு, 4-5 மிளகாய், இது வந்து பிரிஞ்சி இலை, வந்து பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்திருக்கிறேன். திப்பிலி, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்திருக்கிறேன். கடலைப்பருப்பு, மல்லியும் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது போக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். இதில் வந்து 1/2 பஞ்ச் கொரியாண்டரும் ஒரு 4-5 தக்காளியும் வந்து இது மாதிரி கட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்த்த வேண்டாம். ஜஸ்ட் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் டொமேட்டோ வந்து வணங்கிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்தியாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்தியாச்சு. 1 கை வெங்காயம் சேர்த்தியாச்சு, சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே அதில் ஆட் பண்ணிடுங்க.
மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க 1/2 டீஸ்பூன். அப்புறமா சோயா சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே நல்லா வந்து மசாலாவை அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பி இல்லாமல் நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்தோம் இல்லைங்களா சோயா, அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உப்பு சேர்த்திக்கோங்க 2 ஸ்பூனு. கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.